வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில இந்த ஆர்டிக்கலை படிச்ச உடனே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் பொதுவா நம்ம விமர்சனங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். சில விஷயங்களை விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணி கடந்து போயிருக்கோம். ஆனா இந்த ஒரு ஆர்டிக்கலை படிக்கும் பொழுது உண்மையிலேயே இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இதை ஏன் இது வரைக்கும் பொது வெளியில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் அரசாங்கம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. நான் ஜக்கி வாசுதேவோடைய ஈஷா யோகா ஆசிரமத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல பிரபல சீனியர் அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஆர்டிக்கலை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் காஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். இவங்க தொடர்ந்து பல வருடங்களாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரிலீஜியஸ் கல்ட் இருக்கு இல்லையா, மக்களை மதம் அப்படிங்கிற பேர்ல மூளையை மழுங்கடிச்சு பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்தி தனக்குன்னு ஒரு கல்ட், தனக்குன்னு ஒரு ஃபாலோயிங் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அங்க என்னெல்லாம் முறைகேடுகள் நடக்குது, என்னெல்லாம் சமூக விரோத காரியங்கள் நடக்குது, எப்படியெல்லாம் இவங்களை மக்களை தன்வசப்படுத்தி, லாவை தன்வசப்படுத்தி, அரசியல் அதிகாரத்தை தன்வசப்படுத்தி எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பேஸ் காஃபீல்டு ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க ஜக்கி வாசுதேவ பற்றி. இதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் மூலமா என்கிட்ட பேசினவங்கலாம் ஆசிரமத்துல பல வருடங்கள் ஜக்கியோடு பணியாற்றியவர்கள், இருந்தாலும் இவங்களுடைய சேஃப்டியை கருதி இவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தினால இவங்களுடைய பெயரை நான் இதுல வெளியிடல. எல்லாருமே உயிருக்கு பயந்து பயந்துதான் என்கிட்ட பேசுனாங்க, பல உண்மைகளை என்னோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால பெயர்களை மாற்றித்தான் நான் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு உள்ளே இருப்பவர்கள் எந்த அளவுக்கான அச்சத்தோடையும் ஒரு அச்சுறுத்தலோடையும் இன்னும் உள்ள இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதுல இந்த ஆர்டிக்கல்ல பேசின பல நபர்கள் இன்னமும் ஆசிரமத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்களால நினைச்சாலும் வெளியில வர முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. வெளியில வந்தா நம்ம கதையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல ஜக்கியை எதிர்த்தும் பேச முடியாம, வெளியிலயும் வர முடியாம ஒரு அச்சத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. இதுல ஆரம்பத்திலேயே நமக்கெல்லாம் தெரியாத ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இந்த அம்மா. அதாவது 2010ஆம் ஆண்டு வாக்குல நித்யானந்தா, சுவாமி நித்யானந்தாவை கொலை செய்யறதுக்கு ஜக்கி வாசுதேவ் 2 முறை பிளான் பண்ணி முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதுவும் தன்னுடைய சீடர்கள் மூலமா இதை முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உண்மையிலேயே அதை படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருந்தது, எதுக்குடா ஜக்கி நித்யானந்தாவை கொலை செய்ய முயற்சி பண்றாருன்னு. ஆனா பாத்தீங்கன்னா ரீசன் ரொம்ப சிம்பிள். 2 பேருமே கர்நாடகாவை சேர்ந்தவங்க, 2 பேருமே பெங்களூர் பின்னணியில தான் ஆசிரமத்தை அமைச்சிருக்கிறாங்க. 2 பேருக்குள்ள தொழில் போட்டி இருந்திருக்கு. நித்யானந்தா ஒரு ஃப்ராடு, நான் தான் உண்மையான குரு. ஆனா நித்யானந்தாவுக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸா போறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு போலி குருவை நாம தவிர்க்கணும். நித்யானந்தாவை வளர விட்டா அவன் என்ன கொன்னுடுவான், ஏன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தன்னுடைய சீடர்களை பிரெயின் வாஷ் பண்ணி எனக்காக அவரை கொல்லுவீங்களா அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு 2 பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுல இருந்து தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமா துப்பாக்கியே இங்க இந்தியாவுக்கு வரவழைச்சிருக்காரு. தன்னுடைய ஒரு சிஷ்யனுடைய தந்தை, அவர்கிட்ட பெரிய கன் கலெக்ஷன் இருக்கான், அதுல இருந்து ஒரு கன்னை எடுத்து ஒரு சிலைக்குள்ள திருட்டுத்தனமா இந்தியாவுக்கு கொடுத்து அனுப்ப சொல்லி இருக்கிறாரு. அதுவும் யார் பெயர்ல, இவருடைய சகோதரர் பெயர்ல அந்த பார்சல் வந்திருக்கு. கஸ்டம்ஸ்ல அதை ஸ்கேன் பண்ணி பார்த்து உள்ள கன் இருக்குன்னு இவருடைய சகோதரரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அந்த சிஷ்யர் சொல்றாரு, என்கிட்ட கேட்டாரு, எனக்காக நிறைய பேர் கொலை பண்ண கூட தயாரா இருக்காங்க, நீ எப்படி அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், நான் எதுக்கு கொலை பண்ணணும், எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் கேட்டேன், நீங்க தான் பெரிய யோகி ஆச்சே, பெரிய ஞானி ஆச்சே, உங்களுக்கு தான் இந்த மெட்டாபிசிக்கல் அட்மாஸ்பியர்லாம் உங்க கைக்குள்ள இருக்கு, நீங்க தானே உங்க செமினார்ல எல்லாம் சொல்றீங்க, நான் உலகத்துல ஒரு மூலையில இருந்துகிட்டு உலகத்தின் இன்னொரு மூலையில இருக்கக்கூடிய நபரை என்னுடைய தவத்து மூலமாவே நான் ஒண்ணுமில்லாம பண்ண முடியும், கொன்னுட முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப இதை எளிதில் நீங்க செய்யலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்லி இருக்கிறாரு, நான் செஞ்ச அந்த பாவம் எல்லாம் என்ன சேராதா, அந்த கர்மாவை நான் எதற்கு சுமக்க வேண்டும்,
அப்படின்னு கேட்டிருக்காராம். அதற்கு அந்த சிஷ்யர் சொல்றாரு, இவர் கொலை செஞ்சா இவருக்கு பாவம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவருக்காக இவர் சிஷ்யர் கொலை செஞ்சா அந்த மனுஷனுக்கு பாவம் வந்து சேராதா? அத பத்தியெல்லாம் ஜக்கி ஒரு துளி கூட கவலைப்படல அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த முயற்சியில் ஈடுபட்ட இந்த உண்மை தெரிஞ்ச பல பேர் சந்தேகத்துக்குரிய சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது இவருக்கு கண்ணை வந்து சங்கம் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர் தான் அமெரிக்கால இருந்து இங்க இந்தியாவுக்கு கொடுத்தனுப்புறதா பிளானா. அந்த சங்கம் பாண்டே இவரை வந்து கைவிட்டதுனால இவருடைய அமெரிக்கால டென்னசி மாகாணத்தில் இருக்கக்கூடிய இவருடைய ஆசிரமத்துல திடீர்னு சஸ்பிஷியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவர் இறந்து கிடந்திருக்கிறாரு. அவர் மோட்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த மரணத்தை மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி தனக்கு போட்டியாக யாராவது வராங்கன்னா ஜக்கியால அதை தாங்கிக்கவே முடியாது. இந்த மாதிரிதான் 2000 ஆண்டு சோமு அப்படின்னு இங்க ஈஷோ யோகால இருக்கக்கூடிய ஒரு சாமியார், அவர் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்ரீதேவி, அவங்க 2 பேரும் இந்த ஆசிரமத்துல இருந்திருக்காங்க. இங்க இருந்து வெளியில போய் அவங்க சொந்தமா ஒரு ஆசிரமம் நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இது தெரிஞ்ச ஜக்கி தன்னுடைய நெருங்கிய சிஷ்யன் ரைட் ஹேண்டான நந்திகேஷ் என்பவரோடு இந்த சோமுவை நந்திகேஷும் இன்னொரு ஒரு சிஷ்யரும் இமயமலை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இமயமலைக்கு போன சோமு 2000 வருஷம் திரும்பியே வரலையாம். தொடர்ந்து சோமு எங்க எங்க அப்படின்னு கேள்வி கேட்ட அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஸ்ரீதேவியும் ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாராம். அங்க இருக்கக்கூடிய அந்த சிஷ்யர் சொல்றாங்க, அவங்களுக்கு ஊசி மூலமா விஷத்தை கொடுத்துதான் கொன்னுட்டாங்க. ஆனா ஸ்னேக் பைட் மூலமா பாம்பு கடிச்சதுனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜக்கியோட ரொம்ப ட்ரஸ்டட் பினான்சியல் அக்கௌண்டன்ட், அவர் பேர் வந்து திலீப் ராஜரத்னம். இவர் வந்து 2012ஆம் ஆண்டு ஒரு மிஸ்டீரியஸ் ஆக்சிடென்ட் மூலமா இவர் இறந்து போறாரு. இதற்கு காரணம் கொஞ்ச நாளாவே இவருக்கு வந்து ஜக்கியோடைய பினான்சியல் டீலிங்ஸ்ல நிறைய ஃப்ராடு நடக்குது. பொதுமக்கள் ஆசிரமத்துக்காக கொடுக்கக்கூடிய டொனேஷன்ஸ இவருடைய சொந்த அக்கௌண்ட்லயும் இவர் பொண்ணுடைய அக்கௌண்ட்லயும் இவர் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய முயற்சியில இறங்கி இருக்கிறாரு, கன் எல்லாம் வரவழைச்சிருக்கிறாரு. இது மூலமா இவருடைய பிரதர் வந்து ஜெயில இருக்கிறாரு. அவரை விடுவிக்க இந்த திலீப் ராஜரத்னம் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. தன்னை பற்றிய உண்மைகள் தெரிஞ்சதுனால திலீப் ராஜரத்னம் சஸ்பிஷியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இறந்து போயிட்டாரு. இதற்கும் ஜக்கிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ஜக்கியோடைய சொந்த மனைவியின் மரணத்திலேயே மர்மம் இருக்கு அப்படின்னு 1997ஆம் ஆண்டு நிறைய பத்திரிகைகள்ல நிறைய செய்திகள் வந்தது நாம பார்த்தோம். இத பத்தி அந்த நேரத்துல அந்த ஆசிரமத்தில் பணியாற்றியவர்கள், ஜக்கியோட நெருக்கமாக அவருக்கு சேவை செய்தவர்கள் பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து மகா சமாதி அடைஞ்சிட்டாரு, மகா சமாதி பெற்று அவர் உயிர் நீர்த்து விட்டார் அப்படின்னு ஜக்கி எல்லார்கிட்டையும் போய் சொல்லி நம்ப வச்சாரு. அவங்க அப்படியெல்லாம் ஸ்பிரிச்சுவல் எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் 2 நாள் முன்னால கூட என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இன்னும் 2 நாள்ல நான் அமெரிக்கா கிளம்பி போலான்னு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஜக்கிக்கும் அவர் வைஃபுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. நிறைய டொமெஸ்டிக் அபியூஸ் நடந்துட்டு இருந்தது. அவரை அசிங்கப்படுத்துவாரு, அவமானப்படுத்துவாரு, போட்டு அடிப்பாரு. இது பல நேரங்கள்ல எங்க கண்ணு முன்னாலேயே கூட நடந்திருக்கு. பல நேரங்கள்ல இவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவங்களுக்கு போதை மருந்து கூட ஊசி மூலமாக செலுத்தப்பட்டிருக்கு. ஒரு வாட்டி அப்படிதான் போதை மருந்து செலுத்தி பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா வீட்டு வாசல்ல கொண்டு போய் போட்டுட்டு வந்தாங்க. இதை விஜயோட அப்பா அம்மாவும் ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இறந்த அன்னைக்கு கூட ஜக்கி எங்களை கூப்பிட்டோன்னு நாங்க அங்க போன உடனே விஜய் தரையில இறந்து கிடந்தாங்க. அவங்கள மெடிடேஷன் போஸ்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க பக்கத்துல வாந்தி எல்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் எங்களை கிளீன் பண்ண சொன்னாங்க. அவர்களுடைய உடையை மாற்ற சொன்னாங்க. உடையை மாற்ற சொல்லும் போது அவங்க உடம்புல காயம் பட்டதுக்கான அறிகுறிகள் இருந்தது. இதெல்லாம் நாம பார்த்தோம். உடனே அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் விஜயோடைய பெற்றோருக்கு தகவல் சொன்னாங்க. ஜக்கிக்கு நல்லாவே தெரியும், அவங்க பெற்றோர்கள் திரும்ப திரும்ப பல முறை போன் செய்து நாங்க வர வரைக்கும் என் பொண்ணுடைய சடங்குகளை செய்யாதீங்க, எங்க பொண்ணை நாங்க பார்க்கணும், தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கன்னு பல முறை அவர்கள் மன்றாடினார்கள். ஜக்கிக்கும் இது நல்லா தெரியும். ஆனா ஜக்கி இத பத்தி எல்லாம் கவலைப்படாம அவங்க வர்றதுக்குள்ள அவங்கள எரிச்சிட்டாரு. முதல்ல ஆன்மீக முறைப்படி மகா சமாதி அடைந்தவர்களை எப்படி எரிக்க முடியும்? அவங்கள புதைக்கிறது தானே முறை.
அப்படி இருக்கும்பொழுது எதை மறைப்பதற்காக, எந்த தடயங்களை அழிப்பதற்காக ஜக்கி அவரை எரிச்சாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஈஷா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் அபியூஸ பத்தி பேசுறாங்க. இங்கே ஜக்கியோடைய சிஷ்யரா பல இளைஞர்கள் சேர்றாங்க, பல சின்ன பொண்கள் சேர்றாங்க. நாங்க ஆன்மீகத்துல ஈடுபடணும்னு விரும்புறாங்க. இவங்களுக்கெல்லாம் இனிஷியேஷன் செரமனி அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்களாம். அதாவது ஆன்மீகத்துக்குள்ள இவங்களை முறைப்படி கொண்டு வருதான். இதற்காக நிர்வாண பூஜைகள் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பல நேரங்கள்ல பெண்களை நீங்க என்லைட்மெண்ட் அடையணும், ஆன்மீகத்துக்குள்ள முழுமையா வரணும்னா மேலாடை இல்லாம உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அப்படி மேலாடை இல்லாமல் உட்காரக்கூடிய பெண்களுடைய முதுக ஜக்கி தடவி பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யை சொல்லி இருக்கிறாங்க, பல பெண்கள் ஜக்கியோட ஓரல் செக்ஸ் வச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த இனிஷியேஷன் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2-3 பெண்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, எங்களை ஒரு ஷவர் எடுத்துட்டு வர சொன்னாங்க, குளிச்சுட்டு வெட் ஹேரோட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தோடனே எங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு சிகப்பு கலர் துணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குடிக்க என்னமோ கொடுத்தாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. சுத்தமா சுயநினைவு இல்ல. சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா ஏதோ விதமான ஒரு பிசிக்கல் அபியூஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் எங்களால உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, பெரியவர்களோட நிலைமை இப்படின்னா குழந்தைங்களை கூட இவங்க விட்டு வைக்கலங்க. இவங்க ஆசிரமம் சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களை வார்த்தைகளால வசைப்பாடுவதும் அடிக்கிறதும், இவங்க சொல்ற பேச்ச கேட்கலன்னா அவங்களுக்கு ஸ்டார்வேஷன், சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்களாம், பட்னி போட்டு பனிஷ் பண்றாங்களாம், தனிமைப்படுத்தி பனிஷ் பண்றாங்களாம். குழந்தைங்களை தனிமைப்படுத்தினா அது எவ்வளவு கொடுமை, அது உளவியல் ரீதியாக எவ்வளவு பாதிப்புகள் அந்த பிஞ்ச மனசுல ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்லாம அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எங்க வெளியில சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய பெற்றோரோட என்டையர் அகாடமிக் இயர் எந்தவித கம்யூனிகேஷனும் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். இதை விட மோசம் பாருங்க, 13-15 வயது பெண்கள்ங்க, பருவநிலை அடையக்கூடிய பெண்கள், அவங்கள ஆன்மீகத்துல ஈடுபடுத்துறோம்னு சொல்லி அந்த பிஞ்சு குழந்தைங்களை மேலாடை இல்லாம உட்கார வச்சு இந்த ஆளு, இந்த பொறுக்கு ராஸ்கல் முதுக தடவி இருக்கிறான். இந்த எங்க வெளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தினால இந்த குழந்தைங்களை வீட்டுல இருக்க பெற்றோர் கூட பேசவே விட மாட்டேங்கிறாங்களாம். இதை அங்கே பயிற்சி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் சொல்றாங்க, நாம சொல்லல, இதெல்லாம் கட்டுக்கதை இல்ல. மே 2017 ஒரு இமெயில் அங்க இருக்கக்கூடிய சுவாமி பிரத்யுதா அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஜக்கி கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா ஜக்கிக்கு இமெயில் எழுதியிருக்கு. காலையில 3 மணிக்கெல்லாம் குழந்தைங்களை எழுப்பி பச்சை தண்ணியில குளிக்க வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் யோகா செஷன் சொல்றீங்க, அந்த குழந்தைங்களுக்கு போதுமான ரெஸ்ட் இல்ல, அவங்களால கண் விழிச்சு உட்கார முடியல. இது மட்டும் இல்ல, மேலாடை இல்லாம நீங்க உட்கார சொல்றீங்க, பல குழந்தைங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்க வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வந்துரும். அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இமெயில் எழுதியிருக்காங்க. இதற்கு சரி, ஓகே, எஸ் அப்படின்னு சொல்லி ஜக்கி பதில் போட்டிருக்கிறார். இந்த ஆதாரங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வெளியில வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி என்ன ஆன்மீகத்துல குழந்தைங்களை ஈடுபடுத்துறது மேலாடை இல்லாம? இந்த செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் பாக்சோ சட்டத்தின் கீழ் வராதா? இதற்கெல்லாம் எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. இது இல்லாம கொஞ்ச நாள் முன்னால அங்கே ஆசிரியரா பணி செய்த யாமினி அப்படிங்கிறவங்க ஹைதராபாத்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. தன்னுடைய மகன் ஈஷா யோகால் படிக்கக்கூடிய தன்னுடைய மகன் அங்கே படிக்கக்கூடிய ஒரு சீனியர் ஸ்டூடெண்டால தினமும் செக்ஷுவல் அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்டான். கிட்டத்தட்ட 3 வருஷமா தொடர்ந்து நடந்திருக்கு. கொரோனா காலகட்டத்துல என் பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே அவனுடைய பிஹேவியர்ல மாற்றம் இருக்குங்கும் போது அவனை தொடர்ந்து கேட்டு விசாரிச்ச போதுதான் இந்த உண்மையை என்கிட்ட சொன்னான். உடனே நாங்க ஜக்கிய தொடர்பு கொண்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைய விசாரிச்சு நாங்க அதுல வேணா நடவடிக்கை எடுக்கிறோம், இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. குழந்தைங்க சில நேரங்கள போய் கூட சொல்லும்,
அப்படின்னு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணாரு. சரி, இதுல கண்டிப்பா இவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்த அகாடமிக் இயர்ல கொண்டு போய் சேர்த்தா அந்த பையன் இன்னும் அங்கேயே இருக்கான். கேட்டா சொல்றாங்க, அந்த பையன் ஹோமோசெக்சுவல், அவனுக்கு கே ஓரியன்டேஷன் இருக்கு, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நாங்க சரி பண்ணிடுறோம். அப்புறம் பதிலுக்கு அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பல பேர் எதிர்ப்பு தெரிவித்ததுனால வேற வழியே இல்லாம அந்த செல்வந்தர் வீட்டு பையனை உங்க வீட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ உங்க ஆசிரமத்துக்கு காசு கொடுக்கறவனா இருந்தா, நல்ல பணக்காரனா இருந்தா, அவன் என்ன அநியாய அக்கிரமம் பண்ணாலும் வாயை மூடிட்டு அதை நியாயப்படுத்துவீங்க, அந்த பக்கம் பாப்பீங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க மாட்டீங்க இல்ல. இப்போ ரீசெண்டாங்க இவங்க ஆசிரமத்தை சேர்ந்தவங்க மெடிக்கல் கேம்ப் நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் குழந்தைகள் டாக்டருங்க பேர்ல ஒரு பச்சை பாலியல் பொறுக்கி கிட்டத்தட்ட 12 குழந்தைகள் கிட்ட பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்கான். செய்தி வெளியில வந்து பெருசானதுக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து உள்ள போலீஸ் ரெய்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? உடனே அவசர அவசரமா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜக்கி ஸ்டே வாங்கினாரு. எவ்வளவு முக்கியமான வழக்குகள் இருக்கும் போது ஜக்கியோடைய வழக்கை ஓவர் நைட்ல சுப்ரீம் கோர்ட் விசாரிக்குது. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க மடியில கனம் இல்லைன்னா வழியில எதுக்கு உங்களுக்கு பயம்? எதுக்கண்ட அச்சப்படுறீங்க? உங்க ஆசிரமத்துக்குள்ள வந்தா என்னென்ன மண்டலம் தண்டவாளம் ஏறிடுன்னு பயப்படுறீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் பல முக்கியமான குற்றச்சாட்டுகள். இவர் வந்து லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன்ல ஈடுபடுறாரு அப்படின்னு அங்க வேலை செய்யக்கூடியவர் சொல்றாங்க. அங்க வேலை செய்யறவங்க யாருக்கும் சம்பளம் கிடையாது, உங்களுக்கு அது தெரியுமா? எல்லாரும் வாலண்டியர்ஸ். இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய ஜக்கியுடைய ஆசிரமத்துல பர்மனன்ட் வாலண்டியர்ஸா கிட்டத்தட்ட 4700 பேருக்கு மேல இருக்கிறாங்க. டெம்பரரி வாலண்டியர்ஸா 9 மில்லியன் பீப்புள், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் டெம்பரரி வாலண்டியர்ஸா இருக்கிறாங்க. அதாவது ஒரு 2 மாசம் 3 மாசம் இங்க வந்து வாலண்டரி ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. இப்படி 2 மாசம் 3 மாசம் வரவங்கள எந்த விதமான பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணாம இவங்க வேலைக்கு சேர்த்துக்கிறது. ஏன்னா ஓசியில வேலை செஞ்சுட்டு போறாங்கல்ல. அதுல எவ்வளவு அயோக்கியம் இருப்பான், எவ்வளவு பொம்பளை போக்கி இருப்பான், எவ்வளவு சைல்டு அபியூசர்ஸ் இருப்பான், எவ்வளவு செக்ஷுவல் பிரெடேட்டர்ஸ் இருப்பான், எவ்வளவு கொலகாரம் இருப்பான், எவ்வளவு முள்ளமாரி இருப்பான், எவ்வளவு முடிச்சவைக்கு இருப்பான், எதை பத்தி இவங்க கவலைப்படுறது கிடையாது. ஒரு 3 மாசம் இவங்க வந்து வேலை பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய வல்னரபிள் குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்ல வல்னரபிள் பெண்களாக இருக்கட்டும், அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிட்டு இது போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு சைலண்டா நகர்ந்து போயிடுறாங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்கே வேலை செய்யக்கூடியவர்களை ஜக்கி எவ்வளவு மோசமா நடத்துவாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துவாரு, அவமானப்படுத்துவாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இது கிளாசிக் கல்ட் சைக்காலஜிங்க. ஜக்கி மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த சாமியார் வேணாலும் நீங்க எடுத்துக்கங்களேன், இதுதான் அவங்களுடைய கிளாசிக் சைக்காலஜி. முதல்ல உங்களுடைய சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனை அழிச்சிருவாங்க. நீங்க ஜக்கியோடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட போய் இதெல்லாம் பேசி பாருங்க, நீங்க என்னதான் கண்ணுக்கு எதிராக ஆதாரம் காட்டினாலும் அவங்க இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனை முதல்ல சாகடிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆளு இன்டர்நேஷனல் ஃப்ராட் வேலை வேணா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இமிகிரேஷன் ஃப்ராட்ல இவர் ஈடுபட்டு இருக்கிறாரு. போலியாக கல்யாணம் செஞ்சு இங்க இருந்து நிறைய பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாராம். மணி லாண்டரிங். இப்போ அதானி மீது சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டு தான். நிறைய மணி லாண்டரிங்ல இவர் ஈடுபட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஜக்கியோடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 1984ல ஒரு சாதாரண யோகா டீச்சரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச ஜக்கியோடைய இன்றைய சொத்து மதிப்பு பல 1000 கோடி. எப்படிங்க வந்தது இவ்வளவு சொத்து? பல பேர் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. வெப்சைட்ல இந்த ஆளோட காலோடைய போட்டோவை 3200 ரூபாய்க்கு விக்கிறாங்க. உள்ள போய் 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா 1200 ரூபாய் டொனேஷன் கொடுத்ததா எனக்கு ரெசிப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் வெளிப்படையா வந்து குற்றச்சாட்டு சொன்னாரு. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூக விரோத செயலை கூட விடாம எல்லாத்தோட மொத்த உருவமா இருக்கிறான் இந்த ஆளு ஜக்கி வாசுதேவ். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய ராஸ்கல் மகா சிவராத்திரிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. இதுல யாரு வந்து கலந்துக்கிறாங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. எதுக்கு அவசர அவசரமா ஆதியோகி சிலை ஒண்ண கட்டி நரேந்திர மோடியை கூப்பிட்டு இனாகிரேட் பண்ணாரு?
நாட்டுடைய குடியரசுத் தலைவர் எதுக்கு ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துக்கு வந்துட்டு போறாங்க? ஓவர் நைட்ல சுப்ரீம் கோர்ட் எப்படி ஜக்கியோட கேஸ் எடுத்து விசாரிக்குது? ஜக்கிக்கு எதிரா ஆசிரமத்துக்கு உள்ள இருக்கிறவங்களே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. பொதுமக்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு. ஏற்கனவே யானை வழித்தடங்கள் எல்லாம் இவர் ஆக்கிரமிச்சு அவருடைய ஆசிரமத்தை கட்டி இருக்கிறாருன்னு கொஞ்ச நாளாவே கேசஸ் இருக்கு. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு மனுஷன் மேல. இன்னி வரைக்கும் அவர் மேல ஒரு விசாரணை கூட நடக்கலன்னா அப்ப யாரு சார் இவரை காப்பாத்துறாங்க? யோசிச்சு பாருங்க. இவரோட ஆசிரமத்துக்கு பிரதமர் வராரு, உள்துறை அமைச்சர் வராரு, நாட்டுடைய குடியரசுத் தலைவர் வராங்க. அந்த திமிர்லயும் அந்த தெனாவட்லயும் தானே நான் என்ன வேணா பண்ணுவேன், யாரும் என்ன டச் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறாரு. இந்த ஆர்டிகிளோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ண சொல்றேன். 20 நிமிஷங்க, தயவு செஞ்சு படிங்க. அப்பதான் எவ்வளவு அநியாயங்களை இந்த ஆளு இவ்வளவு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது புரியும். பக்தி இருக்க வேண்டியதுதான், தவறில்லை. ஆனா பக்திங்கிற பேர்ல உங்களுடைய மூளையை மழுங்க செய்து உங்க மூட நம்பிக்கைகளுக்கு தீனி போட்டு உங்களை சிந்திக்க விடாம செய்யக்கூடிய இந்த மாதிரி ஃப்ராடு மதகுருமார்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க.